வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் 2வது சிறந்த பயண இடமாக யாழ்ப்பாணம் தேர்வு. இலங்கையின் பாசிசவாதத்தின் சுவடுகள் மீண்டும் வெளிப்பட தொடங்கியுள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவிப்பு. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலைத்திட்டம் இந்த வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவிப்பு. அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சீனாவுடன் அரசியல் உறவை ஆழப்படுத்தும் நோக்கில் முக்கிய ஒப்பந்தம். இனி விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் 2வது சிறந்த பயண இடமாக யாழ்ப்பாணம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற பயண ஊடக நிறுவனம் லோன்லி பிளானட் வெளியிட்டு அண்மைய அறிக்கையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அறிக்கையில் யாழ்ப்பாணம் தனது தனித்துவமான கலாச்சார பாரம்பரியம், வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் இயற்கை அழகால் உலகளாவிய சுற்றுலா பயணிகளின் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி வெளியிடப்பட்ட சிறந்த பயணம் 2026 என்ற அறிக்கையில் இத்தாலிய பதிப்பில் யாழ்ப்பாணம் 2வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த அங்கீகாரம் இலங்கையின் சர்வதேச சுற்றுலா புகழை உயர்த்தி வெளிநாட்டு பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் சமூக அடிப்படையிலான சுற்றுலா அனுபவங்களை ஊக்குவிக்கவும் யாழ்ப்பாணத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் இது ஒரு சக்தி வாய்ந்த சந்தைப்படுத்தல் கருவியாக அமையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே அறிக்கையின்படி 1வது இடத்தில் தென் அமெரிக்காவின் பெருநகரமும் 3வது இடத்தில் அமெரிக்காவின் மைன் மாநிலமும் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் பாசிசவாதத்தின் சுவடுகள் மீண்டும் வெளிப்பட தொடங்கியுள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், ஜெர்மனியில் அடோல்ஃப் ஹிட்லர் ஆட்சியில் நிலவிய பாசிச அரசியல் போன்று தற்போது இலங்கையிலும் அதே போன்ற ஒரு ஆட்சி முறை உருவாகி வருவதாக காணப்படுகின்றது. இலங்கையின் காவல்துறை தற்போது ஹிட்லரின் காலத்தில் செயல்பட்ட ஜெர்மன் காவல்துறையைப் போலவே நடந்து கொள்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் ஒருமித்து செயல்பட்டதை நினைவூட்டிய அவர், அதேபோல் இலங்கையிலும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒற்றுமையினை தேவைப்படுவதாக வலியுறுத்தினார். மேலும் பாசிசவாதத்தின் மனப்போக்குகள் தற்போதைய அரசியல் சூழலில் வேரூன்றி வருவதாகவும், கடந்த காலத்தில் 3 முறை வன்முறையின் மூலம் ஆட்சியை பிடிக்க முயன்ற மக்கள் விடுதலை முன்னணி அதே கொள்கைகளை இன்றும் தொடர்கிறது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்பாராத சூழ்நிலையில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஆட்சி சாம்ராஜ்யம் கிட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டதுடன், ஜனாதிபதி அனுரகுமாரவின் உடலில் மறைந்திருந்த ஹிட்லர் இப்போது மெதுவாக வெளிப்பட தொடங்கியுள்ளார் என்றும் உதய கமன்பில கடுமையாக விமர்சித்தார். கல்வி மறுசீரமைப்பை சுற்றியுள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் கல்வி தொடர்புடைய தரப்புகள் எழுப்பிய கேள்விகளுக்கு அரசாங்கம் இதுவரை பதிலளிக்காமல் இருப்பதை இலங்கை ஆசிரியர் சங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வளிக்க வேண்டும் என்று அந்த சங்கம் அரசாங்க அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கூறுகையில், தொழிற்சங்கங்கள் கல்வி மறுசீரமைப்பில் உள்ள குறைபாடுகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளன. ஆனால் அரசாங்கம் இதற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை கவனித்துக் கொள்கின்றது போல் நடித்துவிட்டு அதே திட்டத்தை 9 மாகாணங்களிலும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் தொடர்பாக கல்வி அமைச்சு கட்டணம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தாலும் இதுவரை அந்த கட்டணங்கள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் கல்வி மறுசீரமைப்பின் நடைமுறையின் அம்சங்கள் பல சிக்கல்களை உருவாக்கி வருவதாகவும், இதனால் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார். போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். இந்த வேலை திட்டம் தேச ஒருமைப்பாடு தேச இயக்கம் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு அங்குரார்ப்பண நிகழ்வு காலை 10 மணிக்கு சுகததாச மைதானத்தில் நடைபெற உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் துஷ்பிரயோகம் குறித்த தேசிய சபை, மாவட்ட சபைகள், பிராந்திய சபைகள் மற்றும் பொது பாதுகாப்பு குழு ஆகிய 4 முக்கிய துறைகள் ஒன்றிணைந்து ஆதரவளிக்கும் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஒன்றிணைய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை போலீசாரின் தரவுகளின் பிரகாரம் கடந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் 1482 கிலோகிராம் 820 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு 59,243 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2542 கிலோ 454 கிராம் ஐஸ் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு 67,762 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் 582 கிலோ 136 கிராம் ஹஷிஷ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 1444 கைதுகள் இடம்பெற்றுள்ளது. 14,434 கிலோ 468 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 59,482 கைதுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 32 கிலோ 642 கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு 86 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதே நேரம் 39,617 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அவற்றை விநியோகித்து 2,921 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சீனாவுடன் அரசியல் உறவை ஆழப்படுத்தும் நோக்கில் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஜேவிபி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டுள்ளது. ஜேவிபியின் தேசிய சபை உறுப்பினரும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சமீபத்தில் சீனாவிற்கு பயணம் செய்து சிபிசி வர்த்தகத்துறை தலைவர் லியூ ஹாங் சிங் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் அரசியல் ஒத்துழைப்பு, ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள், சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய விடயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது இலங்கையின் முக்கிய அரசியல் கட்சிகளாக SLPP மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுடனும் உறவுகளை பேணி வருகின்றது. இதற்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஜேவிபி பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவும் சீனாவிற்கு விஜயம் செய்து சிபிசி தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தியிருந்தனர். வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை போலீசார் பகிரங்கமாக விசாரணை செய்தமைக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார் முன்னாள் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டவுடன் அவருடன் விசாரணை நடத்திய காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து அவர் இவ்வாறு தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். கைது மற்றும் குற்றப்புலனாய்வுகள் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு இணங்க மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சந்தேக நபர்களை ஊடகங்கள் முன்னிலையில் நிறுத்துவது, அவர்களிடம் வாக்குமூலங்களை பெறுவது அல்லது அத்தகைய காட்சிகளை பரப்புவது சிலருக்கு தற்காலிக திருப்தியை அளித்தாலும் நீதி நடைமுறைகளில் அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சாலிய பீரிஸ் எச்சரித்தார். இத்தகைய செயல்கள் காவல்துறையின் நம்பகத்தன்மையினையும் தொழில்முறை நட்பெயரையும் மேம்படுத்தாது, மாறாக அவை அமைப்பின் மதிப்பை தகர்க்கும். இது புலனாய்வாளர்களின் திறமையை கேள்விக்குள்ளாக்கி முழு சட்ட அமலாக்க அமைப்புக்கும் இழிவை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். நீதியை உறுதிப்படுத்தவும், சட்டத்தின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையினை பேணவும், உரிய நடைமுறைகளை கடைபிடிப்பது மற்றும் விசாரணைகளின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பது மிக முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். காவல்துறைக்கு பொறுப்பான பிரதியமைச்சர் சுனில் பட்டகர துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்த நிலையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை அரசாங்கத்தின் தேவைக்காகவே நடைபெற்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நகர சபைகளின் மேயர்கள், சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பொது பிரதிநிதிகளுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். வெலிகம பிரதேச சபை தலைவர் தனது உயிர் அபாயம் குறித்து காவல்துறை அதிபரிடம் முறையிட்டிருந்தார். ஆனால் அவர் கேட்ட பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருந்தால் என்று அவர் உயிருடன் இருந்திருக்கலாம். அத்துடன் கொலை சம்பவத்திற்கு பிந்தைய நாடாளுமன்ற உரையில் காவல்துறை அமைச்சரான ஆனந்த விஜயபால கொல்லப்பட்டவரின் கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி சம்பவத்தை நியாயப்படுத்தியமைக்காக நாமல் ராஜபக்ச கடும் அதிருப்தி தெரிவித்தார். ஒருவர் கொல்லப்பட்ட பிறகு அவரது முந்தைய செயல்களை முன்வைத்து குற்றத்தை நியாயப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதேபோன்ற செயல்கள் அரசாங்கத்தின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறினார். மேலும் அவர் வலியுறுத்துகையில், ஏதாவது நிகழ்வுக்கு முன்பே பாதிக்கப்பட்ட நடவடிக்கைகளை எடுப்பதுதான் அரசாங்கத்தின் கடமை. எனவே அரசாங்கம் பொது பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நிறுத்தப்பட்டதாக அரசாங்கம் கூறியிருந்தாலும் வெலிகம கொலை சம்பவம் அந்த கூற்றின் நம்பகத்தன்மையை சந்தேகத்துக்குள்ளாக்குவதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் 3500 மெட்ரிக் டன் பொன்னி சம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. உள்ளூர் சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கான பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் அரசாங்கம் அரிசி இறக்குமதி செய்வதற்கான முடிவை முன்னதாக எடுத்தது. அந்த தீர்மானத்திற்கு கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் முதல் தொகுதி அக்டோபர் 23ஆம் தேதி நாட்டிற்கு வந்தடைந்தது. தொடர்ந்து கூடுதல் தொகுதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்களில் இறக்குமதி செய்யப்பட்டதாக சுங்க திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின்படி ஒவ்வொரு இறக்குமதியாளருக்கும் அதிகபட்சமாக 520 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர்.